அல்லேலூயா. கரங்கள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த வாரத்தில் என்ன பேசணும்ட்டு ஆண்டவர் கேட்கும்போது கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை, முதல்ல ஒரு வசனத்தை வாசிங்க. உபாகமம் 11 அதிகாரம் எடுத்துங்க. உபாகமம் 11 அதிகாரம் 12 வசனம். 11, 12, 238 பக்கம் பழைய ஏற்பாடுல 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தில் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நல்லா கவனிங்க. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அங்க இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஆண்டவர் பேசுறார். கானான் தேசம்னு சொல்லப்போனா கரெக்டா அந்த பகுதிக்கு கானான் தேசம், இப்போ இஸ்ரவேல் தேசம் இப்போ இருக்குது. இங்க அந்த வார்த்தை அப்படியே நீங்க உங்க குடும்பத்துக்கு எடுத்துங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாள் என்ன செய்வார் சொல்லுங்க. நான் உனக்கு 32ஆம் சங்கீதத்தில் தானே போட்டு, நான் உனக்கு போதித்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். உண்மையில் என் கண் வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். அப்போ இங்க சொல்றாரு, அது உன் தேவனாகி கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அப்படின்னு அர்த்தம், உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒவ்வொரு நாள் என்ன செய்யறாராம், விசாரித்து நடத்துறார். சொல்றாரு பாருங்க, வருஷத்தில் துவக்க முதல், அப்போ இந்த மாசம் ஆரம்பிச்சு இன்னைக்கு 7ஆம் தேதி வந்துருச்சு, இந்த வருஷம் ஆரம்பிச்சு முடிவு வரைக்கும் சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை இருக்கா, நல்லா கவனிங்க. முடிவு மட்டும் எப்பொழுதும் வாசிங்க. எப்பொழுதும் சொல்லுங்க. எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கைவேதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்ப நல்லா கவனிங்க. உங்க மேல, புரியுதா, உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைங்க மேல ஆண்டவருடைய கண்கள் எப்போது வைக்கப்பட்டிருக்கிறது. 2 நாளாமத்துல எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை 16:9 நினைக்கிறேன், புரியுதா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி, புரியுதா, கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ நாடுகள் எத்தனையோ சேட்டலைட் அனுப்புறாங்க. இப்போ நேற்று முந்தா நாள் அனுப்புறாங்க, நேற்று போய் அதுக்கு செட் ஆயிடுச்சு. எங்க சூரியனுக்கு ரொம்ப கிட்ட அந்த ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் L1 ஏதோ ஒன்று சொல்றாங்க, அந்த இடத்துல போய் செட் ஆயிடுச்சு. இப்போ அதை போல உலகம் முழுசும் அத்தனை தேசத்திலையும் அவங்களுக்கு அது என்ன செய்யுது, உபயோகமா இருக்கும்படி கோள்கள், அந்த என்ன கோள், செயற்கைக்கோள் சேட்டலைட் அனுப்புறாங்கன்னா உலகம் முழுசும் அப்படி சுத்திக்கிட்டே தேவையான எல்லா வசதி அது மூலமா தான் நேரம் கிடைக்கும், கம்யூனிகேஷன்லாம். இப்போ நல்லா கவனிங்க. அதை போல தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் சொல்லுங்க பூமி எங்கும் என்ன பண்றா, சுத்திக்கிட்டே இருக்குது. புரியுதா. அதான் எப்பவுமே தேவனை குறித்து பார்த்தீங்கன்னா, எங்கும் நிறைந்திருக்கிறவர், என்றும் இருக்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். புரியுதா. அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவன் அர்த்தம். இப்ப இங்க நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரே அப்படின் போது இங்க இருக்கிறார். இதை போல இந்த இன்னைக்கு சென்னையில எத்தனையோ இடத்துல ஆராதனை நடக்கு, தமிழ்நாட்டில் எத்தனையோ இடத்துல, இந்தியாவில் எத்தனையோ இடத்துல, புரியுதா. ஒரு சில இன்னும் இந்த ஈஸ்டர்ன் சைட்லாம் போட்டீங்கன்னா ஆராதனை முடிஞ்சிச்சு. இன்னும் வெஸ்டர்ன் சைடு வர வர இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. அப்போ இங்க இருக்கிற ஆண்டவர் உலகம் முழுசும் நிறைந்து இருக்கிறார். அதே போல அவருடைய கண்கள் பூமி சுத்தி உலாவிக் கொண்டிருந்தே இருந்தாலும் எதன் மேல நிலையா நிக்குதுன்னா, உன்னுடைய குடும்பத்தின் மேல அவருடைய கண்கள் அதன் மேல் சொல்லுங்க எப்பொழுதும் என்ன செய்யப்பட்டிருக்கும் சொல்லுங்க, வைக்கப்பட்டிருக்கும். அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த வருஷத்துல சொல்ல போனா, புரியுதா, கடந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கூட இருந்தார். புரியுதா. உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்கள் நான் என்ன செய்யறேன், முழுவதுமே கூட இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும், புரியுதா, கர்த்தர் என்ன செய்யறார், அவர் நம்ம மேல கண்ணை வைத்து என்ன செய்ய, விசாரித்து நடத்துகிறார். யோபுல ஒரு வார்த்தை இருக்கும், நீர் உம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது அதுல குறைவை காண மாட்டீர். அப்படின்னா அர்த்தம், புரியுதா. உங்க வீட்டை நீங்க பார்க்கும்போது குறைவில்லாத ஒரு சம்பூர்ணமான நன்மையினால் கர்த்தர் நிரப்புவார். அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கும். குறைவுன்னா ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தா சின் அப்படின்னு. அப்போ கூடாரத்தை ஆண்டவர் பார்க்கும்போது எது இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க.
புரியுதா? அப்போ குறைவில்லாத ஒரு நன்மையை நிறைந்த ஒரு வீடாக உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே யோபுல இன்னொரு வசனம் கூட வாசிங்க, இப்ப நல்லா புரியும் உங்களுக்கு. யோபுலேயே 7ஆம் அதிகாரம் 17, 18 யாரோ ஒருத்தர் வாசிங்க. யோபு 7ஆம் அதிகாரம். மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும், மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும், அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும், அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும், காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும், நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இங்க பார்த்தா நம்ம என்ன பார்த்தோம்? உபாகமத்துல வருஷத்தில் துவக்குமுதல் வருஷம் முடிகிற வரைக்கும். புரியுதா? எப்பொழுது அப்படின்னா அர்த்தம் எந்த வேளையும். இதுதான் இங்க யோபுல பார்க்கிறோம். ஒவ்வொரு நாள் காலைதோறும். அடுத்தது என்ன ஒரு வார்த்தை என்ன போட்டோம்? நிமிஷந்தோறும் அவனை விசாரிக்கிறதற்கு அவன் ஏமாத்துறான். ஆண்டவர் எவ்வளோ வேலை இருக்கு. இன்னும் சொல்ல போனா புரியுதா? நான் ஏற்கனவே இந்த 8ஆம் சங்கீதம் படிக்கும்போது நான் சொல்லிட்டேன், அகிலத்தையும் ஆளுகிறார். அத்தனை கோடி கோள்கள், அத்தனை கோடி துணைக்கோள்கள், சந்திரன், சூரியன் எல்லாத்தையும், அகில உலகத்தையும், புரியுதா, எல்லாத்தையும் ஆளுகை செய்து நடத்துற தேவன். அதெல்லாம் அவர் நடத்தும் போது என் குடும்பத்தை என்ன நடத்துறதுக்கு நான் ஏமாத்துறோம். இதை தான் யோபு 8ஆம் சங்கீதத்திலே அதை தான் பார்த்தணும். புரியுதா? இதெல்லாம் அவர் ஸ்தாபித்த சந்திரனை, நட்சத்திரங்களை, சூரியனை அவர் விசாரித்து நடத்துறாரு. அதெல்லாம் நான் பார்க்கும்போது என்ன கவனிக்கிறதுக்கு, என்ன விசாரிக்கிறதுக்கு நான் ஏமாத்துறோம். அப்போ இங்க யோபு என்ன சொல்றாரு? காலைதோறும் விசாரிக்கிறார். அடுத்து சொல்லுங்க, நிமிஷந்தோறும் விசாரி. பாருங்க, இன்னைக்கு காலைல ஒரு சில குடும்பத்துல காலைல நல்லா இருப்பாங்க, திடீர்னு மத்தியானம் ஏதோ சண்டை, மத்தியானம் ஏதோ தேவையில்லாத பிரச்சனை, சாயந்தரம் அழுக. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நிமிஷந்தோறும் நம்முடைய குடும்பத்தை என்ன செய்கிறார்? சொல்லுங்க, வாயத்திர சொல்லுங்க, விசாரித்து நடத்துகிறார். கைவேதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுமா? இந்த வருஷத்துல இதுவரை நடத்தின தேவன், புரியுதா, இனி வருகிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்தை உங்களை என்ன செய்வார்? விசாரித்து நடத்துவார். புரியுதா? அப்போ இன்னைக்கு ஒரு 3 காரியம் ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம். அவர் எந்தெந்த சூழ்நிலையில எப்படி நம்மளை விசாரிக்கிறார். புரியுதா? ஒரு வசனம் நீங்க எப்பவுமே மனசுல வச்சீங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால். 1 பேதுரு 5:7. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல என்ன செய்யுங்க? வைத்து விடுங்கள். இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கிற பெரிய தொல்லை இல்லைன்னா பெரிய பலவீனமே என்னன்னா கவலை தான். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உட்கார்ந்து அப்படியே மூளையில உட்கார்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். கவலைப்படுறதால ஆண்டவரை சொல்லிட்டார், உங்கள் சரீரத்தோடு ஒரு முழத்தை உன்னால என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, கூட்ட முடியாது. ஏதாவது சாதிக்க முடியுமா? இல்லை, நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, உட்கார்ந்து மூளையில உட்கார்ந்து கவலைப்பட்டு அப்படியே கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்தா மாத்திரம் தீர்ந்துருமா? தீராது. கவலை என்ன செய்யுங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் அவர் மேல எல்லாத்தையும் வச்சிருங்க. 55ஆம் சங்கீதத்துல தான் போட்டிருக்கு. புரியுதா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செய்? வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? சொல்லுங்க, தள்ளாட விட மாட்டார். நீங்க கவலைப்படுறது ஒண்ணுமே ஆக போறது இல்லை. உங்களை விசாரிக்கிற தேவன்கிட்ட சொல்லுங்க. ஒரு சில நேரத்துல நம்ம ஒரு சில அடி படும்போது நிறைய பேர் நம்மளை விசாரிக்க வராங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? மனசை திறந்து அவர்கிட்ட பேசுறோம். அப்படி பேசும்போதே டாக்டருங்களே சொல்றாங்க, உங்க மனசுல அழுத்திட்டு இருக்கிறத பாதி எப்போ வெளியே போகுதுன்னா அடுத்தவங்ககிட்ட நீங்க சொல்றீங்க பாருங்க, நம்பி, அப்போ பாதி பாரம் போயிடும். புரியுதா? இங்க பாதி இல்லை, நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டா எல்லா பாரத்தையும் அவர் நம்ம விட்டு நீக்குகிறார். கைவேதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். அப்ப நல்லா கவனிங்க, காலைதோறும், நிமிஷந்தோறும், எப்பொழுதும், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தை என்ன செய்யறார்? சொல்லுங்க, விசாரிக்கிறார். இப்போ 3 பார்க்க போறோம். முதல்ல 1 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். 3 சூழ்நிலையை நம்ம பார்க்க போறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் எடுத்துங்க. அங்க பார்த்தா சுருக்கமா அந்த சம்பவத்தை சொல்றேன் கவனி. பெதஸ்தா குளத்தை குறித்து போட்டு 1ஆம் வசனத்துல இருந்து, புரியுதா, கிட்டத்தட்ட 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்க அப்புறம் வீட்டில் படிச்சு பாருங்க. முக்கியமானதை நம்ம பார்ப்போம். பெதஸ்தா குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் பக்கத்துல என்ன குளம் இருக்குன்னு சொல்லுங்க? பெதஸ்தா எனப்படுகிற ஒரு குளம் இருக்கிறது. அப்போ இருந்தது, இப்ப இருக்கிறத நம்ம போய் பார்த்தா தெரியும். புரியுதா? பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருக்கு. அங்க ஒரு என்ன விசேஷம் அப்படின்னா, புரியுதா, அங்க
வியாதியஸ்தர்கள் நினைச்சு 5 மண்டபம் இருக்கும் அதை சுற்றி. அங்கே வந்து தங்கி இளைப்பாடுறதுக்கு பொதுவாகவே நம்ம ஊர்லேயே கிராமத்தெல்லாம் ஒரு குளம் இருந்ததுன்னா அதை குளத்துக்கு குளிக்க வரவங்க இல்லை ஏதாவது செய்ய வரவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் இருக்கும். அதுபோல் அந்த பெதஸ்தா குளத்தை சுற்றி 5 மண்டபம் இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, தங்கி இருப்பாங்க. என்ன விசேஷம்னா அந்த குளத்தில் எப்போது ஒரு தடவை, அது வருஷத்துக்கு ஒரு தடவையாக இருக்கலாம், மாதத்துக்கு ஒரு தடவையாக இருக்கலாம், இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையாக இருக்கலாம். சுருக்கமாக நான் சொல்கிறேன், எப்பாவது ஒரு தடவை தேவ தூதன் வந்து அந்த குளத்துல இறங்கி குளத்தை கலக்குவான். அவன் இறங்கினாலே கலங்கிடன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த குளத்தை கலக்கின பிறகு யார் அந்த குளத்துல தேவ தூதன் கலக்கின பிறகு முதல்ல இறங்குறானோ அவனுக்குள்ள என்ன வியாதி இருந்தாலும், எத்தனை வருஷம் வியாதி இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் அவனுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாரு. ஏன்னா ஒரு தேவ தூதன் மூலமா ஒரு வல்லமையை அந்த குளத்துக்குள்ள ஆண்டவர் அனுப்பிட்டார். அப்படி வச்சுங்க, புரியுதா? இப்போ இப்படிலாம் நடக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காத்திருப்பாங்களாம். அந்த 5 மண்டபத்தில் குவிந்திருப்பாங்க. எப்படா அந்த குளத்தையே பார்த்துன்னு இருப்பான், எப்படா ஏஞ்சல் வந்து என்ன செய்யணும், தேவதூதன் வந்து குளத்தை கலக்கணும், நம்ம போய் முதல்ல என்ன செஞ்சிடலாம், சுகமாயிடலாம். இப்போ பாருங்க, இன்னைக்கு மாத்திரம் ஒரு பெதஸ்தா குளம் தான் என்ன செய்வேன், நிறைய பேர் போய் உட்காந்துருவோம். புரியுதா? இன்னைக்கு பெதஸ்தா குளம் இல்லை, பெதஸ்தா குளத்தை உருவாக்கி அங்கே வல்லமை தேவதூதனை அனுப்புகிற ஆண்டவரை நம்ம கூட தான் இருக்கிறார். புரியுதா? நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் நல்லா கவனிங்க. அந்த பெதஸ்தா குளத்துல டெய்லி சுகம் கிடைக்குமா? கிடைக்காது, எப்போது ஒரு தடவை கிடைக்கும். அதுவும் பாருங்க, ஒரு 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 50 பேர், 5 மண்டபத்தில் 10 பேர் வச்சுங்களேன், ஒரு 50 பேர் வெயிட் பண்றாங்க வச்சுங்க. புரியுதா? நடக்க முடியாதவன் இருப்பான், பேச முடியாதவன் இருப்பான், இல்லை பார்க்க முடியாதவன் இருப்பான், இல்லை வேற ஏதாவது சரீரத்தில் இருதய பலவீனம் எவ்வளோ இருக்குது, எத்தனையோ வியாதியஸ்தர்கள் இருப்பாங்க. புரியுதா? குளத்தையே பார்த்துன்னு இருப்பான். கலங்கின உடனே புரியுதா, எவன் வேகமா ஓடி போய் அதை ஜம்ப் பண்ணி கூட என்ன செஞ்சிடலாம், விழுந்துடலாம். அப்ப என்ன அர்த்தம்? புரியுதா? அவனுக்கு பலன் இருக்குது, விழுந்தடிச்சிட்டு முதல்ல அளவு போய் விழுந்துடான், சுகமாயிட்டான். அப்போ நடக்க முடியாம, புரியுதா, பலவீனத்தோட வருஷ கணக்கில் வியாதியோட இருக்கிறவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பெதஸ்தா குளத்துல போய் விழ சொல்ல, ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார். கை வைதிகத்துல சூத்திரமான அவர் என்ன செய்தாராம்? 8:17 அவர் தாமே சொல்லுங்க, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்து தீர்த்துட்டார். நீங்க போய் எந்த குளத்து பக்கத்துல உட்கார்ந்து காத்து கொண்டு இருக்க வேண்டிய சொல்லுங்க அவசியம். உங்க வியாதி ஏற்கனவே சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அந்த விசுவாசம், இயேசு என் வியாதியை சுமந்துட்டார், நான் இனி வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னை குணமாக்குற ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். புரியுதா? அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாயிட்டீங்க. அந்த விசுவாசம் தான் நமக்கு சுகம் உண்டு. புரியுதா? இப்போ திருப்பி வரேன். அப்படி இருக்கும் அந்த பெதஸ்தா குளத்துல ஒரு சிறப்பு நான் சொல்லிட்டேன். இப்போ அங்க ஒரு ஆள் படுத்திருக்கிறார். புரியுதா? இப்போ 5ஆம் வசனத்துல சொல்றாரு பாரு, 38 வருஷம் வியாதி கொண்டது ஒரு மனுஷன் அங்க இருந்தான். அவன் 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல காத்திருக்கிறானா, இல்லை 38 வருஷம் எத்தனை நாள் வீட்டில் இருந்து எத்தனை நாள் அங்கே பெதஸ்தா குளத்தை தேடி வந்தாலும் தெரியல. போடல, 38 வருஷமா வியாதி. அப்போ 6ஆம் வசனத்துல படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். கை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரமான. எவ்வளவு நாள் வியாதி? 38 வருஷம். அதிகபட்சம் இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி நாட்கள்ல அவர் போய் மனுஷன் அவதரித்த அந்த கடைசி வாழ்நாட்களில் போய் சந்தித்த 33 வயசு தான் இருக்கு. இல்லை அதிகம் ஒரு 33, இல்லை 31, 32. அப்போ இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் வியாதியோடு இருக்கும். புரியுதா? அவனை தேடி இயேசு பெதஸ்தா குளத்தை தேடி வந்து விசாரிக்கிறார். கை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? ஒரு சில நேரத்தில் நம்ம நல்லா இருக்கும்போது யாரையும் தேட மாட்டோம், நம்ம பாட்டு என்ன செய்வோம், ஓடிட்டே இருப்போம். ஆனால் நம்மளால ஓட முடியல, ஒரு சில நாட்கள் ஏதோ ஒரு பலவீனப்பட்டு படுத்துட்டோம்னா அதை விட கொடுமை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒன்றும் பண்ண முடியாது, எங்கேயும் போக முடியாது. புரியுதா? பொல்லாத இந்த 2-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஒரு கொரோனா. புரியுதா? எவனை வந்து விசாரிக்க கூட கூடாதுன்ட்டான் கவர்மெண்ட். புரியுதா? நீ படுத்துருக்க, நீ படுத்துரு என்ன, அதுக்கு இப்போ அந்த பேர்லாம் மறந்துடுச்சு.
நம்ம அது குவாரண்டைன். குவாரண்டைனா தனிமையாக தான் இருக்கணும். எவனும் வந்து உனக்கு உதவி செய்யக்கூடாது. புரியுதா? அப்போ வியாதி எவ்வளவு கொடுமை பாருங்க. ஆனா மனசுல ஒரு ஏக்கம் இருக்கும், யாராவது வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது வந்து என்னை விசாரிக்க வர மாட்டாங்களா, யாராவது வந்து எனக்கு ஏதாவது சொல்ல மாட்டாங்களா. புரியுதா? 38 வருஷமா ஏக்கத்தோடு படுத்திருக்கிற அவனை கர்த்தர் அறிந்து, அவன் 38 வருஷம் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை கண்டு தேடி வந்து விசாரிக்கிறார், உனக்கு சுகம் வேணுமா? இப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்லணும் நம்மளுக்கு, அதுக்கு தாண்ட அப்புறம் படுத்திருக்கிறேன், எனக்கு சுகம் வேணும். அதை விட்டுட்டு ஆண்டவரே இந்த குளம் ஒன்று இருக்குது, அந்த குளத்துல கலக்கும் போது யார் முன்னாடி இறங்கிடுவானோ அவன் சுகமாயிடுவான்னு சொல்றாங்க. அந்த குளத்துல கொண்டு போய் என்ன விடுறதுக்கே ஆள் இல்லை. ஓ, இவனுக்கு வந்து சுகன்றது வேற, எதுதான் மைண்ட்ல இருக்குது? பெதஸ்தா குளம், பெதஸ்தா குளம், பெதஸ்தா குளம், அதே தான் மைண்ட்ல இருக்கு. குளத்துல போய் விழுந்துடணும். நீங்க மனுஷன் பாருங்க, அநேக வழிகளை ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்க. சுகமடைவு ஒன்றும் இல்லை, இயேசு வியாதியை சுமந்து தீர்த்துட்டு அதை நம்மளா போதும் சுகம்னா அதுக்கெல்லாம் நிறைய பேர் இன்னும் இல்லை, நம்புறதுக்கு மனசு இல்லை, இல்லைன்னா விசுவாசிக்க மனசு இல்லை. நான் ஏதாவது செய்யணும், நான் போய் பெதஸ்தா குளத்துல விழணும், என்னை கொண்டு போய் அங்க கொண்டு போய் விடுறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வேணும். புரியுதா? இந்த உலகத்துல இன்னைக்கு அப்படி வியாதியஸ்தர்களை உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. புரியுதா? அதே போலதான் அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு. நீ உனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, எவனும் கொண்டு போய் விடவும் தேவையில்லை, நீ பெதஸ்தா குளத்துல போய் முழுகவும் தேவையில்லை, இப்பவே நீ சுகமாயிடுவ. உன் படுக்கை என்ன சொல்றாரு பாருங்க, கவனி. இயேசு அவனை நோக்கி, 8ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு போனான். கைவேதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. பெதஸ்தா குளத்துக்கு வாசல்ல வருஷக்கணக்கில் படுத்திருந்த மனுஷன் பெதஸ்தா குளத்துல இறங்காமலே சுகமடைந்து வீட்டுக்கு போனான். காரணம் என்ன தெரியுமா? படுத்திருந்த அவனை அறிந்து தேடி வந்து விசாரித்து சுகம் கொடுத்த ஆண்டவர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். கைவேதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? அப்ப எந்த சூழ்நிலை ஆண்டவர் வந்து விசாரிக்கிறார் சொல்லுங்க? வியாதிப்பட்ட சூழ்நிலையில. புரியுதா? 41ஆம் சங்கீதத்துல அப்படிதான் புரியுதா? அவன் வியாதி படுக்கையை முற்றிலும் என்ன செய்வீர்? மாற்றி போடுவீர். படுக்கையில வியாதியா கிடக்கிற அவனை கர்த்தர் என்ன செய்வார்? தாங்குவார். அவனை வந்து விசாரித்து அவனை குணமாக்குறார். புரியுதா? அப்போ வியாதி நேரத்துல விசாரிக்க யாரும் இல்லை, ஆண்டவர் ஒருத்தர் தான் நிஜமா விசாரித்து நம்மளை சுகமாக்க வல்ல. அந்த 41ஆம் சங்கீதத்துல அப்புறம் படிச்சுப்பார், ஒருவன் என்னை விசாரிக்க வரான். நம்ம ஏக்கமா தான் இருக்கும், யாராவது வந்து விசாரிக்க மாட்டாங்களா, யாராவது வந்து ஏதாவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா. புரியுதா? அங்க என்ன போட்டுக்குது? ஒருவன் என்னை விசாரிக்க வந்தால் என்ன பண்றானா, வஞ்சனையா பேசுறான். அப்புறம் நீங்க அந்த சங்கீதம் முழுசும் அப்புறம் படிச்சுப்பாரு, வஞ்சனையா பேசுறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் ஒண்ணு இல்லை, சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்னுவான் நம்ம கிட்ட. பின்னால போய் என்ன செய்வான்? அவ்வளவுதான், அவன் எந்திரிக்கவே மாட்டான். இதான் அந்த சங்கீதம் அப்புறம் படிச்சுப்பார். வெளியே போய் தூற்றுகிறார்கள். என்ன தூற்றுறாங்களா? தீரா வியாதி அவனை பிடித்திருக்கிறது, படுக்கையில படுத்திருக்கிற அவனை இனி என்ன செய்ய மாட்டான்? எந்திரிக்க மாட்டான்றான். இதோ விசாரிக்கிறது, அதை விட அவன் போகாம இருக்கிறதே நல்லது. புரியுதா? அப்போ உங்களை விசாரிக்க ஆட்கள் வராங்களோ, வர்றவங்க உண்மையா இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைவேதி கர்த்தர் வேதத்துல படிச்சுப்பார், எத்தனை இடத்துல. புரியுதா? தேவையுள்ள மனிதர்களை தேடி போய் அதிசயத்தை செய்யலாம். புரியுதா? விசாரிக்க, அந்த படுக்கையில வியாதியா இருக்கிற அந்த மனுஷனை விசாரிக்க ஆண்டவர் வந்தார், அவனை குணமாக்கினார். இன்னும் ஒரு வசனம் நீங்க வாசிங்க, 13ஆம் வசனமா, 13ஆம் வசனம் வாசிங்க. சுஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்து ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். யாரு சுகமாகன்னு தெரியல அவனுக்கு. புரியுதா? நம்மளால என்ன, நம்மளா இருந்தா ஐயா வந்து சுகமாயிட்டேன், நீங்க யாரும் பேரா கேட்டுப்பாங்க, பேரும் கேட்கல, ஆண்டவர் பேர் சொல்லவே இல்லை. புரியுதா? இன்னைக்கு மாத்திரம் அப்படி ஒண்ணு நடந்துட்டோம். புரியுதா? இவங்களே சொல்லுவாங்க, நாங்க 10 வருஷம் படுத்திருந்தா நான் தான் அவனை சுகமாக்கிட்டேன். இங்க என்ன போட்டுக்குது? இயேசு என்ன செய்தாரோ சொல்லுங்க? விலகி இருந்தார். புரியுதா? விலகி இருந்தார். அவரும் தம்மை பிரசித்தம் பண்ண ஆசைப்படல, அவனும் என்ன செய்யல?
அறிந்து கொள்ள. ஒன்னே ஒன்று சொல்றாரு, அடுத்த ஓய்வு நாள்ல அவன் எங்க வந்து நிக்கிறான்? 14 வாசிக்க, அதற்கு பின்பு அவனை 14ஆம் வசனத்துல தேவாலயத்திலே கண்டு. அந்த மனுஷனுக்கு ஒரு நன்றி உணர்வாக இருக்கு. 38 வருஷமா இல்ல எத்தனை வருஷமா பெதஸ்தா குளத்து வாசல்ல படுத்துக்கிட்டு, புரியுதா? அந்த குளத்துல இறங்காமலே ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு. அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, என்னை சுகமாக்கணும் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா தேவனுக்கு நான் நன்றி செலுத்த தேவாலயத்துல வந்து கர்த்தரை துதிப்பேன். எசேக்கியா ராஜாவுக்கு தான் பண்ணார். தேவாலயத்துல வந்து கீத வார்த்தைகளை இசைத்து பாடி கர்த்தருக்கு மகிமைப்படுத்தினார். புரியுதா? வியாதியா இருந்த கர்த்தர் என்னை சொத்தப்பட்டு என்னை பிழைக்க செய்தார். ஆகையினால் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்துல வந்து கீத வாத்தியங்களை பாடுவேன். புரியுது? அப்ப நல்லா கவனி, அவனுக்கு ஒரு நன்றி உணர்வு இருந்தது. சுகமான மனுஷன் அடுத்த ஓய்வு நாள்ல காத்திருந்திருப்பான்னு நினைக்கிறேன். எப்படா ஆலயம் திறக்கும் போய் நிக்கலாம். புரியுதா? அந்த நன்றி உணர்வு இருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைவீடு கர்த்தரை சூத்திரம் அவர் சொல்றாரு, நீ சுத்தமான ஆய். வாசிங்க அத. இதோ அந்த 14 இதோ நீ சொஸ்தமாயிட்டு, இப்ப நல்லாயிட்ட, அதிக கேடானதொன்று இனி உனக்கு வராதபடிக்கு இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாது. ஒருவேளை நீ படுத்துறது காரணம் அதுவா இருக்கலாம், பாவமா இருக்கலாம். இனிமேல் உனக்கு இப்படி வியாதி வராம இருக்கணும்னா இனிமேல் நீ என்ன செய்யாத? வாயத்தர சொல்லுங்க, இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாது. அவனை வான் பண்ணி ஆண்டவர் அனுப்புறார். புரியுதா? சரி, முதல்ல புரியுதா? வியாதிப்பட்ட சூழ்நிலையில யாரு விசாரிக்க ஆள் இல்லாத சூழ்நிலையில தேடி வந்து விசாரித்து சுகமாக்குற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கைவீதி கர்த்தரை சூத்திரம் பண்ணுமா? ரெண்டாவது யோவான்லே 11ஆம் அதிகாரம் எடுத்துங்க. யோவான் 11ஆம் அதிகாரம். இப்போ முதல்ல 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரனிடத்திலும். சரி, அதுக்கு முன்னாடி 32ல இருந்து வாசிப்போம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆண்டவர் வந்து அந்த ஊருக்குள்ள வரப்போறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மரியாள், முதல்ல மார்த்தாள் போனா, அப்புறம் மரியாள் தேடி வந்து, புரியுதா, அங்க அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீங்க மாத்திரம் இங்க இருந்துருது அப்படின்னா அர்த்தம். ஏற்கனவே அவர் வியாதியா இருக்கும், லாசரு வியாதியா இருக்கும்போது என்ன செஞ்சிருக்கிறான் சொல்லி அனுப்புறாங்க. அந்த அதிகாரம் முழுசா அப்புறம் படிச்சு பாருங்க. புரியுதா? நீர் அன்பா இருக்கிறவன், புரியுதா, லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்லி அனுப்புறான். ஆனா ஆண்டவர் தாமதப்படுத்துறார், ரீசனும் சொல்றார். இந்த வியாதி, புரியுதா, மரணத்துக்கு ஏதுவாய் இல்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது அப்படின்ட்டு கொஞ்சம் டிலே பண்ற. புரியுதா? அப்போ தேடி வந்த உடனே நீங்க மாத்திரம் இங்க அப்பவே வந்திருந்தா எங்க அண்ணன், என்ன அண்ணனோ தம்பியோ சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், செத்திருக்க மாட்டான் அப்படின்னு உடனே இப்போ 33ல அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். வசனத்துல ஷார்ட் இருக்கிற சின்ன வசனம் தான். தமிழ்ல கொஞ்சம் பெருசா இருக்கு. ஜீசஸ் வெப்ட் இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல கொஞ்சம் வார்த்தை எழுத்து ஒருவேளை ஜாஸ்தி இருக்கு. நல்லா கவனி, இயேசு கண்ணீர் விட்டார். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. புரியுதா? துயரப்படுகிற நேரத்துல உங்களை தேற்றுவதற்கு, உங்களை விசாரிப்பதற்கு இந்த உலகத்துல ஆட்கள் இருக்கலாம், கூட பிறந்தவங்களா விசாரிக்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல உண்மையாய் உங்களை விசாரித்து அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவர் யாருன்னா சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் ஒருவரே. புரியுதா? அந்த அம்மா பேசும்போது அந்த அம்மாவால பேச முடியல. ஒரு சில நேரத்துல யாராவது உங்களுக்கு வந்து நடந்த காரியங்களை கேட்பாங்க. புரியுதா? நம்ம பேசுறதுக்குள்ளே நமக்கு என்ன வந்துடும், அழுக வந்துடும். இப்படி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்மளால பேச முடியாது. புரியுதா? புரியுதா? அப்போ அந்த துயரத்துல பங்கு பெற்று, புரியுதா, அந்த துயரத்தில் நானும் இருக்கிறேன்றதுக்கு தான் அந்த கண்ணீர் விட்டார் என்ற வார்த்தை. புரியுதா? தேற்றும்படி நம்மை விசாரிப்பதற்கு இந்த உலகத்துல வேற யார் இருக்கிறாங்களோ இல்லையோ நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து என்ன செய்தாரா சொல்லுங்க,
இயேசு கண்ணீர் விட்டார். கைவேதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? நல்லா கவனிங்க. இது ஏற்கனவே நம்ம அடிக்கடி நம்ம பார்த்ததால ரொம்ப சுருக்கமாக மாத்திரம் இதை பார்த்து முடிப்போம். இப்போ நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கிட்டு 5:6 2 வசனம் வாசிங்க. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாயிருந்தார். புரியுதா? அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். நல்லா கவனிங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறோம். எல்லாருமே சொல்லுங்க, அது பாட்டே பாடும், அன்பு கூறுவே இன்னும் அதிகம். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறோம். இப்போ உங்க மேல, இதுக்கு மேல நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அதுக்கு மேல, போன வாரம் தானே ஏதோ பார்த்தோம், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். புரியுதா? நீங்க அவரை நேசித்த பிறகு அவர் நேசிக்கல. நாம் தேவனுக்கு எப்படி சொல்லுங்க, சத்துருக்களாய் இருக்கும் போது, நாம் பாவிகளாய் இருக்கும் போது அவர் நம்ம என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக இந்த உலகத்துல அனுப்பினார். அப்போ நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதற்கும், புரியுதா, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுக்கு பெரிய வித்தியாசம். அது போல இங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற 3 பேர், மார்த்தாள், மரியாள், லாசரு, அந்த 3 பேர்கிட்டையும் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் சொல்லுங்க? அன்பாய் இருந்தார். இப்போ அன்பா இருக்கிற ஆண்டவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆளு சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ஆளை வச்சிங்களா, உங்க சொந்தக்காரன் கூட பிறந்த வச்சிங்க, கேள்விப்பட்டாங்களா கேள்விப்படலையா தெரியல, டவுட்டா போன் போட்டு நீங்க சொல்லிட்டீங்க வச்சுங்க, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, வந்தா பரவாயில்ல சந்தோஷப்படுவீங்க, வரலனா என்ன வரும்? சந்தோஷமா வரும், கோவம். அப்படி சொல்லி அனுப்பியிருக்கோம். போன் பண்ணி வந்து விசாரிச்சாங்களா? புரியுதா? அப்போ அன்பா இருக்கிறாரு நல்லா தெரியுது, ஆண்டவர் வரல, எப்படி இருக்கும் அவங்களுக்கு? வருத்தமாக இருக்கும், கோபமாக இருக்கும். புரியுதா? இயேசு என்ன செய்தாரா? அங்க போட்டுக்குது, கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் டிலே பண்ணிட்டார். இன்னும் 2 நாள் தங்கிட்டு 4 நாள் கழிச்சு போறார். அதுக்குள்ள என்னாச்சு? நிலைமையே மாறிடுச்சு. கொஞ்சம் இருந்தது பெருசாச்சு. இதுவும் நமக்கு கோபத்தை தான் வர வைக்கும். சின்னதா இருக்கும்போதே வந்து தீர்த்து வச்சிருக்கலாம், இப்போ எல்லாம் மூஞ்சிச்சு, இப்போ வந்து இருக்கிறீங்களே. புரியுதா? அங்க வியாதியா இருக்கும்போது சொல்லி அனுப்புறாங்க, ஆனா அவர் வரல, டிலே பண்ணிட்டாரு. ஆனா அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. இதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் வரும்போது உடனே ஆண்டவர் வந்து ஏதாவது செய்யலைன்னா கோபம் தான் வருது. இல்ல மனிதர்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு உதவி செய்யலைன்னா கோபம் தான் வருது. புரியுதா? அப்போ அந்த டிலேலையும் ஒரு மகிமையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை தெரிஞ்சாதான் அது புரியும். இல்லைன்னா நமக்கு என்ன வரும்? கோபம் தான் வரும். வியாதியா இருக்கும்போது சொல்லி அனுப்பினேன், அவர் வரல, இப்போ செத்து கல்லறையில் அடக்கமணி 4 நாள், அப்படிதான் அந்த அர்த்தம். அடக்கமணி எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. இப்போ வராரு ஆண்டவர். புரியுது? சரி, விட்டுற அதெல்லாம். அப்போ அப்படி டிலே பண்றாரு. அப்போ அந்த டிலேக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, அந்த சீஷர்களை நோக்கி சொல்றாரு, லாசரு இப்போ மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறதுக்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுது. அப்படின்னு அர்த்தம், நாங்க இருந்திருந்தா வியாதியா இருக்கும்போதே சுகமாக்கிருப்பேன். ஏதோ ஆண்டவர் எத்தனையோ பேர் வியாதியை சுகமாக்கிட்டார் அப்படின்றது கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நாங்க இல்லாதால இப்ப லாசர் என்னாச்சு? செத்தே போயிட்டான். புரியுதா? செத்தே போன உடனே இப்ப போய் நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன் பாருங்க, அப்ப இதன் மூலமா உங்க விசுவாசம் இன்னும் அதிகமா இருக்கும் என்று சொல்லி நான் இப்ப என்ன செய்யறேன்? சந்தோஷப்படுறேன். கைவேதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, அந்த டிலே எதுக்கு தெரியுமா? உங்க விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக. எத்தனை பேர் புரியுதா? உடனே செஞ்சிருந்தா கூட பெருசா இருந்திருக்காது. எத்தனையோ பேர் சுகமாக்கினாரு, இது ஒண்ணு அப்படின்ட்டு. ஆனா கல்லறையில வச்சு அந்த சொல்ல அழுகி போகிற நிலைமையில இருக்கிற ஒரு மனுஷனுக்கு உயிர் கொடுத்து எழுப்புறாரு பாருங்க, அது எவ்வளவு பேர் ஒரு மகிமை. புரியுதா? அப்போ உங்க விசுவாசம் அதிகரிக்கும் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன்?
இப்பொழுது சந்தோஷப்படு. அதை தான் இப்போ அந்த அம்மா சொல்றாங்க. 22 வாசிங்க. 22 இப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். செத்துட்டா கடலை வச்சாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, இப்போ உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அந்த விசுவாசம் நமக்கு வேணும். புரியுது? நீங்க என்ன நினைக்கிறோம்? நம்ம நினைச்சது ஒண்ணு கை கூடி வரலன்னா அவ்வளவுதான் முடிந்தது நினைக்கிறோம். அப்படி இல்லை. இதுக்கும் மேல ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? செய்ய முடியும். கை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? அந்த அம்மா விசுவாசம் மாத்தார். இப்படிலாம் முடிஞ்சிச்சு, இப்படிலாம் ஆயிடுச்சு, ஆனாலும் இப்போ நான் நம்பிக்கையா இருக்கிறேன். நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உனக்கு தந்தருள்வார் அப்படின்னு திருப்பி இப்போ வந்து அப்பதான் அந்த சூழ்நிலை எல்லாரும் அழுவதை பார்த்தோன்னே இயேசு கலங்கி ஆவியிலே கலங்கி துயரமடைன்னு அர்த்தம். நம்முடைய துயரத்தில் பங்கு பெற்று நம்ம விசாரித்து ஒரு அதிசயத்தை செய்ய வல்லார். பார்த்து சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்கள். இப்போ இந்த அம்மா திருப்பி பேசுறாங்க, ஆண்டவரே என்னாச்சு? 4 நாள் ஆச்சு, நாருமே. வாசிங்க அந்த வசனத்தை. 39 மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாச்சு, கல்லறையில் வச்சு 4 நாள் ஆயிடுச்சு, நாத்த அடிக்குமே வெளியே வந்த நாத்தல மகிமை உண்டாகும். கை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசித்தால் சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண. எப்போ? கொஞ்சமா இருக்கும்போதே நடக்கும் நான் நினைச்சேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ விசுவாசிக்கிறேன். ஒரு சில நேரத்துல நீங்க என்ன நினைக்கலாம்? அவ்வளவுதான், இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். அப்போ நீங்க விசுவாசித்து பாருங்க. புரியுதா? இந்த நிலைமையிலும் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர் நான் நம்புறேன். அப்போ நான் விசுவாசிக்கிறேன். நின்னு பாருங்க, உங்க விசுவாசத்தை கனப்படுத்தும்படி கர்த்தர் மகிமையானதை செய்வார். கை வைத்து கர்த்தர் சூத்திரம். அதுக்கு பிறகு லாசரு எழுந்து வெளியே வான்னு அவன் கட்டப்பட்ட கட்டோடு வச்சு வெளியே வரும்போது தான் கட்ட விழ்க்க சொன்னார். எல்லாம் அங்கே ஒரு பெரிய மகிமை உண்டானது. கை வைத்து கர்த்தர் சூத்திரம். 2வது சொல்லுங்க, நம்முடைய துயரத்தில் பங்கு பெற்று நம்ம விசாரித்து ஒரு அற்புதத்தை செய்யப்படி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கை வைத்து கர்த்தர் சூத்திரம். முதல்ல வியாதிப்பட்ட நேரம். 2வது அது எந்த வகையில துயரம் வந்தாலும் சரி, ஒரு துயரத்திலும் கர்த்தர் பங்கு பெறுகிறார் தான் நம்மளை விசாரித்து நம்மை பலப்படுத்துகிற தேவன். 3வது ஒரு காரியத்தை வாசிங்க. லூக்கா 1 அதிகாரம் எடுத்துங்க. லூக்கா 1 அதிகாரம் ஒரு வசனம் வாசிங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. நல்லா கவனிங்க, இது எல்லாருக்கும் தெரியும். சகரியா எலிசபெத், அது அருமையான ஒரு நல்ல குடும்பம். புரியுதா? அவங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க? என்ன குறை? பிள்ளை இல்லை. எத்தனையோ வருஷ கணக்கில் பிள்ளை. அவர்கள் எப்படி இருக்கிறாங்களா பார்த்தீங்கன்னா, அங்கே போட்டுக்குது, அவர்கள் இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார். எலிசபெத் 7 வாசிங்க. எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு என்னல்ல பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் எப்படி இருக்கிறாங்களா சொல்லுங்க? வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். ஆனா அவங்க லைஃப் எப்படி? தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறாங்களா? 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். இப்ப இவங்களுக்கு சந்ததி இல்லை, அடுத்த சந்ததி இல்லை. சகரியா எலிசபெத்துடைய குடும்பம் அதோட முடிஞ்சிருமான்ற ஒரு டவுட். சொல்லுங்க, முடிஞ்சிருமா? முடியாது. புரியுதா? இந்த யாரு? இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தபடியினால் சொல்லுங்க, அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் என்ன செய்தாரா? தழைக்க செய்தார். அப்போ நீங்க தேவனுக்கு பயந்தா நிச்சயமா உங்க குடும்பத்துல கர்த்தர் என்ன செய்வார்? சந்ததி 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 என்ன செய்யுமா? தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரமான. இங்க பாத்தீங்கன்னா அவர்கள் குற்றமற்றவர்கள், தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு பயந்து உண்மையா நடக்கிற அருமையான தம்பதி சகரியா எலிசபெத்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அம்மாக்கு அந்த கர்ப்பம் பலவீனப்பட்டபடினால பிள்ளை இல்லை. இருவரும் ரொம்ப அந்த பிள்ளை பிறக்கக்கூடிய வயதை கடந்துட்டாங்க. புரியுதா? எது கடந்தாலும் சரி, ஆண்டவருடைய வல்லமை கடந்து போகவில்லை. கைவேதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்குதான் அந்த ஆதியாகமத்திலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். எங்க ஆபிரகாம் 100 வயசுல ஒரு ஆளுக்கு பிள்ளை தர முடியும்னா இங்க எந்த ஒரு விசுவாசிக்கும் 100 வயசு இல்லை. புரியுதா? அவங்க வயசாயிடுச்சு, பலவீனமாயிடுச்சு, கர்ப்பம் போயிடுச்சு. புரியுதா? அப்படியும் அவர்கள் பண்ற ஜபத்தை நிறுத்தல. அப்படித்தானே? அங்க 13 என்னது? சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வயசானாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஏதாவது ஒரு நாள் நிச்சயமா எனக்கு ஒரு சந்ததி, எனக்கு ஒரு பிள்ளை தருவார்ன்று ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. புரியுதா? நல்லா கவனிங்க. நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. எத்தனை பேர் புரியும் நான் சொல்றது? நீங்களா எந்த ஒரு இங்க பிள்ளை நம்ம பார்க்கிறோம், பிள்ளைக்கு மாத்திரம் இல்ல, எந்த ஒரு குடும்ப காரியமா இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் நடக்கும்போது நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க, அவ்வளவுதான் இனிமேல் சான்ஸே இல்லைன்னு. அப்படி இல்லை. அவர்கள் தேவனுக்கு பயந்த மக்கள், குற்றமற்ற மக்கள். ஆனா ஒண்ணு, அவங்க தேவன் மேல நம்பிக்கை வச்சு என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதான் சொல்றேன், நல்லா கவனிங்க. எந்த சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி பண்ற ஜபத்தை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, நிறுத்தாதீங்க. புரியுதா? அவரால் செய்யக்கூடாத சொல்லுங்க அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. வயசானா பரவாயில்ல, ஆண்டவரால் எது செய்ய முடியும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ஜபத்துக்கு பதிலாக தான் ஆண்டவர் வந்து பேசுறார். இப்போ தொடர்ந்து ஒரு சில காரியத்தை பார்த்து முடிப்போம். இங்க பாருங்க, இப்போ இவரும் வயது சென்றவர்களாகி இருந்தார்கள். 8ஆம் வசனம் வாசிங்க. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், இங்க கவனிங்க, எத்தனை பேருக்கு சொன்ன அப்புறம் ஏன் வயசை பற்றி சொல்லிட்டாரு அப்படிலாம், ஒரு 40-50 வயசு வச்சுங்களேன், அப்படி யாரும் இல்லை. புரியுதா? ஒரு 40-50 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை, என்ன பண்ணுவீங்க? ஆமாம், இந்த ஆண்டவர் நம்பி என்ன பிரயோஜனம் இல்லை? சொல்லுங்க. ஆண்டவரை தேடி வருவீங்களா? நம்புவீங்களா? இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? தொடர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலம். கை வைத்து சொல்லுங்க. அப்போ நீ எதிர்பார்க்கிற காரியம் நடக்குதோ நடக்கலையோ, நான் ஆண்டவர் செய்யறத நான் நிறுத்த மாட்டேன். வாயை திறக்க சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. நீங்க எதிர்பார்க்கிற காரியம் நடக்குதோ நடக்கலையோ, நான் ஆண்டவருக்கு செய்யற ஊழியத்தை, ஆண்டவருக்கு கொடுக்கிற மகிமையை, ஆண்டவருக்கு செய்கிற கனத்தை, ஆண்டவரத்துல செய்கிற ஜபத்தை சொல்லுங்களேன், நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், நிறுத்த மாட்டேன். அங்க அவங்க 50-60 கடந்துட்டாங்க. வயது சென்றவர்கள்னா அப்படிதான் கணக்கு பைபிள்ல சொல்றேன். புரியுதா? ஏன்னா பைபிள் வந்து நல்ல பலசாலின்றது 50 வயசு வரைக்கும். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யற அந்த ஆட்களை செலக்ட் பண்றதை வச்சு நான் சொல்றேன். பலசாலினா 50 வயசு வரைக்கும் பலசாலி. 50 வயசுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பலவீனம். வயது சென்றவர்களா 70-80 போனாதான் அந்த கணக்கு. அப்போ இவ்வளோ வயசு வரைக்கும் அவங்களுக்கு பிள்ளை இல்லை. ஆனா அவங்க ஆண்டவரை தேடுறதை வாயத்திறக்க சொல்லுங்க. ஆண்டவரை தேடுறதை நிறுத்தல, ஜபம் பண்றதை நிறுத்தல, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதை என்ன செய்யல சொல்லுங்க, நிறுத்தல. அவங்க தொடர்ந்து அப்படி ஊழியம் செய்து வருகிற காலத்துல தான் அந்த தூபம் காட்டுறதுக்கு ஒரு சீட்டு கிடைச்சி உள்ள போய் தேவனுக்கு அந்த ஆராதனை பண்ற நேரத்துல கர்த்தர் கரெக்டா அந்த வயசுல, எத்தனை வயசுன்னு தெரியல போடல, அந்த வயது சென்ற காலத்துல கர்த்தர் வந்து பேசுறாரு. அவங்களுக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். கைவேதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ இதை என்னன்னு சொல்றது? பிள்ளை இல்லைன்ற சூழ்நிலை அது இல்லை, ஏமாற்றம் அடைந்த சூழ்நிலை அது கூட சொல்ல முடியாது. அவங்க ஏமாந்திருந்தா ஜெபம் பண்ணியே இருக்க மாட்டாங்க. ஏமாந்திருந்தா சொல்லுங்க ஊழியம் செஞ்சே இருக்கும். சரி, இது இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படி வச்சுங்க. இது எப்படி உங்க வாழ்க்கையில அது என்ன சொல்றது, அது எப்படி பொருந்துதோ, புரியுதா? அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்க கூட வந்து ஒரு விசாரித்து ஏற்ற காலத்துல ஒரு அற்புதத்தை செய்வார். கைவேதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? சொல்றாரு, அவன் என்ன செய், நீ மனைவிக்கு என்ன செய்யற, வேண்டுதல் செய்யற. இப்போ வாசிங்க 14ஆம் வசனம் வாசிங்க. ஒரு குமாரனை பெறுவார், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நல்லா கவனிங்க. 14ஆம் வசனம்,
உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம், நல்லா கவனிங்க, அவன் பிறப்பின் நிமித்தம் சொல்லுங்க அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஒருவேளை சின்ன வயசுல உங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தா, சகரியா எலிசபெத்தை சொல்றேன், சின்ன வயசுல குழந்தை பிறந்திருந்தா அந்த 2 பேரும் ரொம்ப சந்தோஷம், நமக்கு அடுத்து ஒரு பிள்ளை வந்துச்சு. இப்போ பிறக்க முடியாத ஒரு வயசுல, புரியுதா, அது பிள்ளைன்றதை விட்டு மற்றதை யோசித்துப்பாரு. ஏற்ற டைம்ல எல்லாம் நடந்திருந்தா சந்தோஷம் உங்களுக்கு. அப்ப நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு காரியத்தை கர்த்தர் நடத்துறாருன்னா, அப்போ அவன் பிறப்பின் நிமித்தம் என்ன போட்டு சொல்லுங்க, அநேகர் சந்தோஷப்படுவார்கள். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமானுங்க. புரியுதா? சாதாரணமா நடந்தா உங்களுக்கு சந்தோஷம், அசாதாரணமா நடக்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் நடத்தும் போது அதை பார்க்கிற எல்லா மனிதர்களும் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, அநேகர் என்ன செய்வார்கள் சொல்லுங்க, சந்தோஷப்படுவார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அப்படி செய்வார். புரியுதா? சாதாரணமா நடக்கிறது இல்லை, நடக்க முடியாததை கர்த்தர் நடப்பிக்கும் போது உங்க வாழ்க்கையில எல்லா மக்களும் அதை பார்த்து, புரியுதா? அந்த 126 சங்கீதம் தானே, கர்த்தர் சொல்லுங்க இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். முதல்ல என்ன பண்ணுது, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், அதனால நீங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்திருக்கிறீங்க. அதை பார்க்கிற மக்கள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி புறஜாதி மக்கள் அறிந்து கொண்டார்கள். கைவீதி கர்த்தரை ஸ்தோத்திரமான நடக்க முடியாத காரியத்தை கர்த்தர் நடப்பிக்கும் போது உங்களுக்கும் சந்தோஷம், அதை கேள்விப்படுற எல்லாருக்கும் கர்த்தர் சந்தோஷத்தை உண்டாக்குவார். கைவீதி கர்த்தரை ஸ்தோத்திரமான புரியுதா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஏமாற்றமோ எந்த ஒரு காரியமோ, புரியுதா, அந்த காரியத்துல கர்த்தர் வந்து உங்களுக்கு என்ன செய்யறார் சொல்லுங்க, விசாரித்து ஒரு அற்புதத்தை செய்யறார். ஒரே ஒரு ஷார்ட்டா ஒரு குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு முடிக்கிறேன். ரூத் குடும்பத்தை எடுத்து பாருங்க. அது ரூத்தினுடைய சரித்திரம் நம்ம போடுது. ஆக்சுவலா அது வந்து யாருடைய வாழ்க்கை, நகோமியினுடைய வாழ்க்கை. புரியுதா? எலிமெலேக்கு நகோமி, புரியுதா? அவங்களுக்கு 2 பிள்ளை, மக்லோன், கிலியோன். இவங்க என்ன பண்றோம், பஞ்சம் வந்தவொன்னு பெத்தையில விட்டு எங்க போயிட்டாங்க, மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. எல்லாம் சுருக்கமா சொல்றேன், புரியுது? மோவாப் தேசத்துக்கு போனோன்னு அங்க போய் முதல்ல புருஷன் இறந்தாரு. அதுக்கு பிறகு பார்த்தா 2 பிள்ளைங்க, மக்லோன், கிலியோன், 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ரூத் ஓர்பால் அப்படின்ட்டு பெண் பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கடைசியில் என்னாச்சு, 2 ஆண் பிள்ளையும் செத்து போச்சு. இப்போ அந்த குடும்பத்துல 3 ஆண் வாரிசு போயிடுச்சு. இப்போ 3 விதவை தான் இருக்குது. ஆக்சுவலா சொல்ல போனோம் என்னாச்சு, அவ்வளவுதான், சரி சொந்த ஊருக்கே போகலாம் அப்படின்னும் போது நகோமி புறப்பட்டு போகும்போது, ஏம்மா மருமகளே, நீங்கள் இந்த ஊர்லேருந்து யாராவது கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பிள்ளை குட்டியை பெற்று நல்லா இருங்கன்னும் போது ஒருத்தி போயிட்டா, ஒருத்தி பின்னால் வந்துட்டான். புரியுதா? இப்போ பின்னால் வந்து இந்த ஊரில் எல்லாரும் பார்க்க, நகோமி ஆயிடுது, எப்படி இந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, 4 பேர் இப்படி தான் சொல்லுவான், எப்படி இந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. அந்த அம்மா சொல்லுது, நகோமின்னு சொல்லாத, நகோமின்னா மனமகிழ்ச்சி, மாறால் சொல்லு, கசப்புன்னு சொல்லு, இப்படி அவங்களே தன்னை நொந்துக்கிறாங்க. ஆனால் அந்த நகோமியுடைய வாழ்க்கை அதோடு முடியல. ஒரே ஒரு வசனம் வாசி முடிங்க. 4ஆம் அதிகாரம் எடுங்க, ரூத் 4ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. ஒருவேளை மக்லோன், கிலியோன் மூலமாவே சந்ததியை கொடுத்திருந்தா அது யாரோ ஒரு பிள்ளையா இருந்திருக்கும். இப்போ நகோமிக்கு ஒரு சுதந்திரவாளி யார் மூலமா இருந்தாரு, போவாஸ் மூலமா வருது. மரித்து போனவனுடைய சுதந்திரத்தை நிலைத்து, அது பைபிள்ல இருக்கிற அது அக்ரிமெண்ட், அதெல்லாம் அது நமக்கு புரியாது. இந்த சுதந்திரம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போவாஸ் அந்த குடும்பத்தில் அட்டாச் ஆகிற. இப்போ போவாஸ் மூலமா ரூத்துக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, புரியுதா? அந்த பிள்ளை இப்ப யாருடைய சந்ததி நான் வந்தாச்சு, நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் திருப்பி நல்லா ஃபுல்லா படிச்சா புரியும். நகோமியுடைய சந்ததி நான் ஆயிடுச்சு. அதான் இப்பதான் சொல்றாங்க, சுதந்திரவாளி உன் குடும்பத்துக்கு அற்று போகாதபடிக்கு இந்த போவாஸ் மூலமா ஒரு பிள்ளைய ஆண்டவர் கொடுத்து உன் குடும்பத்தை தழைத்தோங்க கர்த்தர் செய்திருக்கிறாரே. இப்போ அவன் பேர் யாரு, புதுசா ஒரு பிள்ளை பிறந்திருக்குது பாருங்க ரூத்துக்கு.
போவாஸ் மூலமா. அவன் பேர் இஸ்ரவேலிலே சொல்லுங்க பிரபலமாக கடவது. யாரு? அந்த புள்ள பாத்தீங்கன்னா ஈசாவுடைய தகப்பன் யாரு? ஓபேத். அடுத்தது ஈசாய். ஈசாய்க்கு அப்புறம் தாவீது. அப்படி பார்த்தா தாவீதோட தாத்தா நகோமி குடும்பத்துல பிறந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல அந்த வம்சத்துல யார் பிறந்திருக்கிறாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் புரியும் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். கைவேதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க நகோமி. அவ்வளவுதான். மாறா இல்ல. திருப்பி உனக்கு ஒரு மனமகிழ்ச்சி சொல்லுங்க, மனமகிழ்ச்சி உண்டு. புரியுதா? பேர் அற்று போகாதபடி, சுதந்திரவாதி அற்று போகாதபடிக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து உன் குடும்பத்தை கர்த்தர் வாழ வச்சிருக்கிறார். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுள். புரியுதா? சாதாரணமா அங்க இருந்தா மோவாப் தேசத்துல இருந்தா ஏதோ ஒரு குடும்பம், மோவாப் தேசத்துல 1000 குடும்பம் இருக்கு, அதுல ஒரு குடும்பமா போயிருக்கும் அவங்க பேர். புரியுதா? அந்த அடிபட்டு உதப்பட்டு இந்த ஊர்ல வந்து திருப்பி அவங்க ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும் போதுதான் அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாயிட்டு. புதிய ஏற்பாடு அவர் மூலமா தான் உண்டாச்சு. கைவீதி கர்த்தர் ஸ்தோத்திரமா. எல்லாரும் எழுந்து கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். உன் குடும்பத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வருஷத்துக்கு உமக்கு முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அது மேல வைக்கப்பட்டிருக்கும். எப்பொழுதும் கர்த்தர் விசாரிக்கிறார். யோபுல சொன்னபடி நிமிஷத்தோறும் கர்த்தர் விசாரிக்கிறார். காலைதோறும் கர்த்தர் விசாரிக்கிறார். 3 காரியங்கள் சொன்னோம். எல்லாரும் எழுந்து கர்த்தரை துதிப்போமா? 3 காரியங்கள். வியாதி பலவீன நேரத்துல விசாரிக்க யாருன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஒருத்தர் போதும். பெதஸ்தா குளத்தையே பார்த்துட்டு இருந்த ஒரு மனுஷனை அந்த குளத்துல இறங்காமலே சுகம் கொடுத்து அவனை எழுப்பின ஆண்டவர். வியாதிப்பட்டிருந்த அவனை விசாரிக்க தேடி வந்த ஆண்டவர் கூட இருக்கிறார். 2வது நம்ம பார்த்தோம், அல்லேலூயா, துயரப்படுகிற சூழ்நிலையில துயரத்திலே பங்கு பெற்று நம்மை விசாரித்து ஒரு அதிசயத்தை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். 3வது, சுதந்திரவாதி இல்ல அவ்வளவுதான் என் குடும்பத்தோட முடிஞ்சிட போது நினைக்காதீங்க. ஒரு அதிசயத்தை கர்த்தரால செய்ய முடியும். அப்படி ஒரு சந்ததி வரும்போது அந்த 2 பழைய ஏற்பாடுலையும் சரி புதிய ஏற்பாடுலையும் சரி அவன் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படத்தக்கதாக கர்த்தர் குடும்பத்தில் அற்புதத்தை செய்வார். கை வைத்து கர்த்தரை துதிப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். எங்களை விசாரிக்கிற கர்த்தர், நாங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதபடி எங்களை விசாரிக்கிற கர்த்தரிடத்துல முழுசா எங்கள் வாழ்க்கையை குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் போது எந்த சூழ்நிலையை எங்களோடு கொடுத்து எங்களை விசாரித்து பலப்படுத்துகிற ஆண்டவர். வியாதிப்பட்ட சூழ்நிலையில, துயரப்பட்ட சூழ்நிலையில, எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லை, எல்லாம் அழிந்து போயிற்று என்று பயப்படுகிற ஒரு சூழ்நிலையில கர்த்தரை எங்களோடு கூட நீங்கள் விசாரித்து அதிசயமா அற்புதமாய் கர்த்தர் நடத்தி ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் வாழ வைத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகமட்டு இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாயில்லை. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.